अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह अश्तरा मिनल मुअ्मिनीना अन्फुसहुम व अम्वालहुम बिअन्न लहुमुल जन्नह। ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியின்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியவர்களே, நான் மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மூமின்களிடத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திற்கு பகரமாக அவருடைய உயிர்களையும் பொருள்களையும் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரியவர்களே, இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலக வாழ்க்கை உண்டு. அந்த மறுமை நாளில் அல்லாஹ் சுருக்கத்தையும் நரகத்தையும் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுருக்கத்தை யாருக்கு வைத்திருக்கிறான் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் சில தியாகங்களை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா எதை நமக்கு ஏவிருக்கிறானோ அவைகளை நாம் செய்து அல்லாஹ்விடத்தில் அன்பையும் நேசத்தையும் நாம் பெற்றால்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மறுமையில் சொர்க்கத்தை நாம் அடைய முடியும். உலக வாழ்க்கையில் தியாகம் இல்லாமல் சொர்க்கத்தை நாம் ஈஸியாக அடைய முடியாது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவர்களுக்கு துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைத்து சொர்க்கத்தில் சுகமாக வாழுங்கள், நிம்மதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும் அல்லாஹ் தடுத்திருந்தார். அந்த சொர்க்க வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கவில்லை, நோன்பை கடமையாக்கவில்லை, இதர வணக்கங்களை நன்மைகளை அல்லாஹ் இருவருக்கும் செய்யும்படி அல்லாஹ் ஏவவில்லை. ஒன்றை மட்டும் தான் அல்லாஹ் தடுத்திருந்தார். நீங்கள் தொழுக வேண்டாம், நோன்பு வைக்க வேண்டாம், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டாம், நான் சொல்லக்கூடிய இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் இருங்க வேண்டாம். அப்படி இருந்தால் சுருக்கத்தில் நிம்மதியாக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி, வலா தஹரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் இருவரும் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடை விதித்திருந்தார். வேற எதையும் அல்லாஹ் தடை விதிக்கவில்லை. ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி, நீங்கள் இருவரும் அல்லாஹ் தடுத்திருந்த மரத்தின் கனிகளை சாப்பிட்டு விட்டால், உண்டு விட்டால் சுருக்கத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். இது அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. அல்லது நீங்கள் இருவரும் மரக்காக ஆகிவிடுவீர்கள். எனவேதான் நீங்கள் சுருக்கத்தில் சுகமாக நிம்மதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
இந்த மரத்தின் கனிகளை மட்டும் உண்ண வேண்டாம், இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல காரணம் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பதையோ அல்லது இருவரும் மலக்காக ஆகிவிடுவதையோ அல்லாஹ் விரும்பவில்லை என்று ஷைத்தான் சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் தடுத்திருந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள், மரத்தின் கனிகளை உண்டார்கள். இருவரும் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸ்ரீலங்காவிலும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலும் அல்லாஹ்வால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் தேடி வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை தேடுகிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவரை தேடுகிறார்கள். இருவரும் ஒருவருடைய பெயரை சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள், தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அழைக்கின்ற அழைப்பு இருவருடைய காதில் விடுகிறது. கணவர் அழைக்கிறார், என் அன்பு மனைவியே ஹவ்வாவை என்று அழைக்கிறார். மனைவி அழைக்கிறாங்க, என் அன்பு கணவரே ஆதமை என்று அழைக்கிறார்கள். இருவருடைய அழைப்பும் ஒருவருடைய காதில் விடுகிறது. ஆனால் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பிறகு இருவரும் அரஃபா என்ற மைதானத்தில் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கு செய்து கொண்டோம், எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் பெரும் நஷ்டவாளி என்று துஆ செய்துவிட்டு சொர்க்க வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை மீண்டும் தா என்று கேட்டார்கள். சொர்க்கத்தின் இன்பம் சுகமான இன்பம். எனவே சொல்லி சொல்லி நாங்கள் மீறிவிட்டோம். மீண்டும் அந்த சொர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும், சொர்க்கத்தில் நிம்மதியாக நாங்கள் இருக்க வேண்டும். சொர்க்கத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், ஆதம் ஹவ்வா அவர்களே, இனிமேல் ஈஸியாக சொர்க்கத்தை அடைய முடியாது. உலகத்தில் சில தியாகங்கள் செய்ய வேண்டும், உலகத்தில் சில கஷ்டங்களை பட்டு ஆக வேண்டும் சொர்க்கத்திற்காக வேண்டி. அப்ப சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உலக வாழ்க்கையில் சில கஷ்டங்களை, சில துன்பங்களை நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும், சில தியாகங்களை செய்ய வேண்டும். செய்தால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று அல்லாஹ் சொன்னான். உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி ஆதம் ஹவ்வா இருவரும் சில தியாகங்கள் செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அதே போன்று ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து, ஓ மனிதரே, சொர்க்கத்தின் பெண்ணை பார்க்க ஆசை என்றால் இந்த கருப்பு நிற பெண்ணை பார்த்துக் கொள்ளும் என்றார்கள். சொர்க்கத்தின் பெண்ணை பார்க்க ஆசை என்றால் இந்த கருப்பு நிற பெண்ணை பார்த்துக் கொள்ளும் என்றார்கள். இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்தான். இதன் காரணமாக தெரியுமா? ஒரு நாள் இந்த கருப்பு நிற பெண் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, இந்த வலிப்பு நோய் நீங்க துஆ செய்யுங்க அல்லாஹ்விடத்தில், இந்த வலிப்பு நோய் குணமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க என்று வேண்டிக் கொண்டாள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பொறுமையை கையாளுமா, நீ பொறுமையை கையாள், நீ சகித்துக்கொள், இந்த நோயுடைய கஷ்டத்தின் காரணமாக நீ பொறுமையை மேற்கொண்டால் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். அந்த அம்மா மீண்டும், யா ரசூலல்லாஹ், இந்த நோய்க்காக வேண்டி, இந்த நோயின் காரணமாக நான் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் இதற்கு பகரமாக சொர்க்கத்தை தருகிறான் என்றால் நான் சகித்துக் கொள்கிறேன், நான் பொறுத்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த வலிப்பு நோயை நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை? எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டால் நான் கீழே விழுந்து விடுகிறேன், கையும் காலும் உதறும் போது, கையும் காலும் அசையும் போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது. அந்த வழியாக பல ஆண்கள் செல்வார்கள், என்னுடைய உடலை பார்ப்பார்கள், யார சொல்லலாம். எனவே வலிப்பு நோய்க்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்றால் நான் சகித்துக் கொள்கிறேன், யார சொல்லலாம். ஆனால் ஆடைகள் விலகாமல் இருக்க, அந்த வலிப்பு நேரம் வரும் பொழுது ஆடை விலகாமல் இருக்க நீங்க துஆ செய்யுங்க என்று அந்த அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வேண்டிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ்,
இந்த வலிப்பு நோய்க்காக வேண்டி நீ பொறுத்து கொண்டால் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று நான் சொன்னேன். சரி என்று அந்த அம்மா, அந்த பெண் ஒத்துக்கொண்டாள். ஆனால் வலிப்பு நோய் வரும் பொழுது ஆடை விலகாமல் இருக்க அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு வலிப்பு நோய் ஏற்பட்டால் ஆடைகளை இறுக்கி கட்டினால் எப்படி உடம்போடு சேர்ந்து இருக்குமோ அதே போன்று அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஆடை விலகாது என்ற வரலாறை பார்க்கிறோம். அவர்கள் நோயின் காரணமாக இவர்கள் பொறுத்து கொண்டார்கள். எனவே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்தான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொன்ன வரலாறை பார்க்கிறோம். உலக வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், சில துன்பங்கள் வரும்பொழுது நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். மறுமையில் சொர்க்கத்தை அடைய சில தியாகங்களை செய்ய வேண்டும். செய்தால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். அதே போன்று அத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு யுத்த களத்தில் கலந்து கொண்டார்கள். கண் ஷஹீதாக்கப்பட்டது. கண் வெளியே வந்துவிட்டது. எதிரியுடைய வாளின் தாக்குதலுக்கு ஆளாகி கண் வெளியே வந்து தனியாக விழுந்து விட்டது. அத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கண்ணை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறார்கள். யார சொல்லலாம், இவருடைய கண்மொழி வெளியே வந்து விட்டது. எதிரிகள் வாளால் தாக்கி கண்ணை வெளியே எடுத்து விட்டார்கள். எனக்கு கண் பார்வை வேணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாதா தோழரே, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், சில இதற்காக வேண்டி தியாகம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த கண்ணுக்கு பகரமாக மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். இல்லை யார சொல்லலாம், சும்மாவே என் மனைவி பொட்ட கண்ண என்று சொல்வாள். என்னுடைய கண்ணை குறை சொல்வாள். உன் கண்ணை பாரு, குருட்டு கண்ணு, பொட்ட கண்ணு என்று குறை சொல்வாள். இவ்வளவு அந்த கண்ணும் இல்லை என்றால் என் மனைவி என்னை மதிக்க மாட்டாள். கண் இல்லாதவன் என்று என்னை ஒரு மாதிரியாக நினைப்பாள், பேசுவாள். எனவே யார சொல்லலாம், எனக்கு கண் வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இந்த கண்ணுக்கு பகரமாக அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று ஒன்றுக்கு 3 தடவை சொன்னார்கள். சொர்க்கம் வேண்டுமா, கண்ணு வேண்டுமா என்று கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆவது தடவை அந்த சஹாபி, யார சொல்லலாம், எனக்கு 2மே வேண்டும் என்று சொன்னார்கள். சொர்க்கமும் வேண்டும், கண்ணும் வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார்கள், சிரித்தார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். அதற்கு பிறகு கண்ணை வாங்கி கண் இருந்த இடத்தில் வைத்து தடவி விட்டார்கள். அழகான கண்ணாக அது தோற்றம் அளித்தது. அது மட்டுமல்ல, சொர்க்கமும் உண்டு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறை பார்க்கிறோம். இந்த உலகத்தில், நம்முடைய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் சில தியாகங்கள் செய்தால்தான் மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும். உலக வாழ்க்கையில் தியாகம் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. அது பொருளாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், இதர உறுப்புகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யாமல் மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தையும் வரலாறையும் நான் பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு பகரமாக அவருடைய உயிர்களையும் பொருள்களையும் அல்லாஹ் வாங்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். மறுமையில் சொர்க்கத்தை அடைய உலகத்தில் செய்த தியாகங்கள் எவ்வளவு தெரியுமா? எத்தனை தியாகங்களை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சின்ன வயது இளைஞர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவருடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை சந்தித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தி பெற்றோர்களுக்கு தெரிகிறது. முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். தந்தை அழைத்து கேட்டார்கள், என் அருமை மகனே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாக நான் கேள்விப்பட்டேன், உண்மைதானா? அனாதை முஹம்மதை தலைவராக நபியாக ஏற்றுக்கொண்டு விட்டீர் என்று நான் கேள்விப்பட்டேன், உண்மைதானா என்று தந்தை கேட்கும் பொழுது, ஆம் தந்தை அவர்களே, உலகத்தில் உண்மையான வாழ்க்கை, உண்மையான போதனை, உண்மையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.
உண்மையான போதனை, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை, அவர்கள் சொல்லும் கொள்கைதான் உண்மையான கொள்கை, சத்திய கொள்கை. நீங்களும் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுங்கள் என்று தந்தைக்கு அழைப்பு கொடுத்தவுடன் தந்தைக்கு கோபம் வந்து விட்டது. நான் இருக்கும் மதத்தை விட்டு, என்னுடைய முன்னோர்கள் இருந்த மதத்தை விட்டு நீ மாறி முகமது சொல்லே கேட்டு அவர்கள் போதிக்கும் மார்க்கத்தை எனக்கு சொல்கின்றாயா என்று சொல்லிவிட்டு கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போ என்று சொன்னார் தந்தை. உடனே வீட்டை விட்டு கிளம்பினார்கள், எதுவும் பேசவில்லை. உடனே வீட்டை விட்டு கிளம்பினார்கள். சற்று தூரம் சென்ற மகனை மீண்டும் அழைத்தார் தந்தை. இங்க வா என்று அழைத்து, நீ உடுத்திருக்கும் ஆடை என் உழைப்பின் மூலமாக வந்தவை, அதையும் கலற்றி விடு. நீ ரோசக்காரனாக இருந்தால் நீ அதையும் கலற்றி விடு என்று மகனை பார்த்து தந்தை சொல்ல, மகன் சொன்னார், வாப்பா, நீங்கள் பெற்ற மகனுக்கு இந்த ஆடை கூட உரிமை இல்லையா? நீங்கள் பெற்ற மகனுக்கு இந்த ஆடை கூட உரிமை இல்லையா என்று கேட்டபோது தந்தை சொன்னார், உனக்கு என்ன ரோஷம் வந்து விட்டது? ரோஷம். உனக்கு என்ன வெட்கம் வந்து விட்டது? வெட்கம். அந்த ஆடையை கலற்றி விடு என்று தந்தை சொன்னார். மேலாடையை கலற்றி கொடுத்தார்கள், கீழாடையை உடுத்திருந்தார்கள். கீழாடை எதற்கு என்று தந்தை கேட்டார். மானத்தை மறைக்க என்று மகன் சொல்ல, உனக்கு என்ன மானம் வந்து விட்டது? அந்த ஆடையும் கலற்றி விடு என்று தந்தை சொன்னார். பிறகு அந்த ஆடையை கலற்றி கொடுத்து விட்டு வெட்கப்பட்டு நாணப்பட்டு கீழே உட்கார்ந்து முஸஅப் ரலியல்லாஹு துஆ செய்தார்கள். அல்லாஹ், உன் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்நிலையா? உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்நிலையா என்று துஆ செய்வதை பார்த்தார்கள். தாய் கணவருக்கு தெரியாமல் ஒரு ஆடையை எடுத்து கொடுத்து, அன்பு மகனை, இது உடுத்திக் கொண்டு உனக்கு எங்க இருக்க விருப்பமோ நீ அங்கே இருந்து கொள் என்று தாய் கொடுக்க, அதை வாங்கி உடித்துக் கொண்டு வேகமாக சென்றார்கள். ஈமான் இல்லாமல் மாளிகை வீட்டில் வாழ்வதை விட ஈமானோடு குடிசை வீட்டில் வாழ்வதே சிறந்தது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள், இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள், மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள், அங்கேயும் மார்க்கத்தை போதித்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கலந்து கொண்டார்கள், தன் உயிரை தியாகம் செய்தார்கள். தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். எதற்காக வேண்டி? சஹாபாக்கள் தன்னுடைய பொருளையும் உயிரையும் தியாகம் செய்ய காரணம் என்ன? எதற்காக வேண்டி? மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அப்ப உலக வாழ்க்கையில் சில தியாகங்கள் இல்லாமல், சில நன்மையான காரியங்கள் இல்லாமல் மறுமையில் சொர்க்கத்தை நாம் அடைய முடியாது. நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம், ஏதோ வந்தோம், தொழுதோம், நன்மையான காரியங்கள் செய்தோம், அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விடுவான் என்று. ஆனால் எது செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும், எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசுதான், கூலிதான் மறுமையில் சொர்க்கம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு பகரமாக உயிரையும் பொருளையும் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று. உயிர்களையும் பொருள்களையும் சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று. இந்த தியாகத்தை தான் குர்பான் உணர்த்துகிறது. இந்த தியாகத்தை தான் குர்பான் உணர்த்துகிறது. நாம் நினைக்கலாம், குர்பானியில் என்ன தியாகம் இருக்கு? குர்பானியில் என்ன தியாகம் இருக்கு? ஆடையை வாங்குகிறோம், ஒட்டகத்தை வாங்குகிறோம், மாட்டை வாங்குகிறோம், அரிக்கிறோம், என்ன தியாகம் இருக்கு? ஆனா இன்றைய காலத்தில் நாளைக்கு பெருநாள் என்றால் இன்னைக்கு நாம் குர்பானுடைய பிராணியை வாங்கி அரிக்கிறோம், தியாகம் தெரியவில்லை. குர்பானுடைய பிராணியை 6 மாதமோ 1 வருடமோ வளர்த்து நீங்கள் குர்பானி கொடுத்து பாருங்கள், அங்க தெரியும் தியாகம். அந்த பிராணிகள் மீது பாசம் வைத்து அதை வளர்த்து நாம் அறுக்குகின்ற போது கண்கள் எல்லாம் கண்ணீரை விடும் இல்லையா? நீங்க பார்க்கும், வளர்த்த கோழியை அறுக்கும் போது கூட வருத்தமா இருக்கு. நான் வளர்த்த கோழியை அறுக்கும் பொழுது வருத்தமா இருக்கு. சின்ன பிள்ளைங்க அழுவாங்க, ஏமா கோழி அறுக்கீங்க, ஏன் குஞ்சு அறுக்கீங்க, ஏன் சேவல் அறுக்கீங்க? சில பிள்ளைகள் கோழி அறுக்க வேண்டாம், பாவமா இருக்கு என்று கண்ணீர் விட்டு அழக்கூடிய சின்ன குழந்தைகளை பார்க்கிறோம். இதே போன்று குர்பானுடைய பிராணியை 6 மாதம் அல்லது 1 வருடம் நீங்கள் பாசமாக வளர்த்து குர்பானி கொடுக்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், கண்கள் எல்லாம் கண்ணீரை விடும். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ், எனக்கு நீதான் முக்கியம், இந்த குர்பானியை உனக்காக வேண்டி என பாசத்தை காட்டணும் இல்லையா? ஒரு 6 பிராணிகள் முக்கியமா, அல்லாஹ் முக்கியமா என்று அங்க ஒரு மிகப்பெரிய சோதனை வரும்போது, எனக்கு நீதான் முக்கியம், நான் வளர்த்த ஆடு, நான் வளர்த்த பிராணி எனக்கு முக்கியம் அல்ல என்று அந்த பாசமான நேரத்திலும் கூட பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம குர்பானி கொடுக்கிறோம். இதுதான் தியாகம். இப்படி தியாகத்தை தான் குர்பானி உணர்த்துகிறது. பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், தன்னுடைய அருமை மகன்
பல நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு பெற்றெடுத்த மகனை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய உத்தரவு கனவில். அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு மகனை தியாகம் செய்ய முன் வந்தார்கள். மகனை தியாகம் செய்ய முன் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாசமா குழந்தையின் நேசமா என்று அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ்வுடைய பாசத்தை அவர்கள் தேர்வு செய்து மகனை அறுத்து பலியிட முன் வந்தார்கள். இதுதான் தியாகம். இது போன்ற தியாகங்கள் உலக வாழ்க்கையில் இல்லாமல் சொர்க்கத்தை மறுமையில் அடைய முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பொருளுக்கும் உயிருக்கும் பகரமாக சொர்க்கத்தை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே நாம் பெயர் வைத்திருக்கிறோம், நாம் உலகத்தில் வாழ்கிறோம். சில நன்மையான காரியங்களை செய்துவிட்டால் மறுபடியும் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. தியாகங்கள் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எதை என்ன சொன்னாலும் உடனே செய்வார்கள். அல்லாஹ் எதை சொன்னாலும் உடனே செய்து முடிப்பார்கள். அது எந்த கட்டளா இருந்தாலும் சரிதான். நாம் நினைக்கலாம் சில விஷயத்தை அல்லாஹ் சொல்லி அவர்கள் செய்த சில விஷயத்தை இதனாமா அல்லாஹ் சொல்ல வேண்டும், இதனாமா அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் செய்தது உலகத்திற்கு மிகப்பெரிய நாகரத்தை கற்றுக் கொடுத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன கட்டளையை செய்து உலக மக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நாகரத்தை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன நாகரிகம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான் சில வார்த்தைகளை கொண்டு. அவைகளை அவர்கள் முழுமையாக பூர்த்தியாக்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவைகளை முழுமையாக பூர்த்தியாக்கினார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அவைகளெல்லாம் செய்து முடித்தார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அவைகளெல்லாம் தியாகம் செய்தார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. நாம் சாதாரணமாக நினைக்கலாம், அவைகளை நாம் சாதாரணமாக நினைக்கலாம். உதாரணமாக இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும்போது ஹதீஸை உதாரணமாக காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொன்ன விஷயம் ஒரு 10 விஷயம். அந்த 10 விஷயம் என்ன? அல்லாஹ் சொன்னது, இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சோதித்தது ஒரு 10 விஷயம். அந்த 10 விஷயம் என்ன? புகார் ஷரீஃபில் பார்க்கிறோம். ஒன்று, இப்ராஹிமே மீசையே கத்தரியும் என்று அல்லாஹ் சொன்னார். மீசையே கத்தரியும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் மீசையை வளர்ப்பது நாகரீகம் என்று நினைக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு எது வைக்கணுமோ அது வைக்கிறது கிடையாது. தாடி வளர்க்க வேண்டும், மீசையை கத்திரிக்க வேண்டும். இன்னைக்கு தாடியை சரைச்சிருந்தோம், மழிச்சிருந்தோம், மீசையை வளர்க்கும். என்ன காரணம்? மீசை வைப்பது நாகரீகம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீசையை கத்தரிப்பதுதான் நாகரீகம் என்று உலக மக்களுக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே மீசையை கத்தரியும் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே செஞ்சாங்க, உடனே செய்தார்கள். அன்றைய காலத்தில் கலா மீசா, பெரிய மீசை வைக்கிறது நாகரீகம் என்று மக்கள் கருதினார்கள். அன்றைய அந்த மக்களுக்கு மீசையை கத்தரிப்பதுதான் நாகரீகம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். மீசையை கத்தரித்தார்கள். இரண்டாவது என்ன? வாயை கொப்பளித்தல், வாயை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்ப அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் வாயை சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள் என்று தெரிகிறது இல்லையா? இதையும் இந்த நாகரிகத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் சொன்னான், வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், வாயை கொப்பளித்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அதையும் செய்து உலக மக்களுக்கு இந்த நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மூன்றாம் விஷயம் அல்லாஹ் சொன்னது என்ன? நாசிக்கு தண்ணீரை செலுத்தி நாசியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாசியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செயல்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் உலக மக்களுக்கு முதலாக கற்றுக் கொடுத்தார்கள், இந்த நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப நாசிக்கு தண்ணீரை செலுத்தி நாசியை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாசியை சிந்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அதையும் உடனே செய்தார்கள். நான்காவது விஷயம் என்ன? பல் துலக்குதல். பல் துலக்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த முதல் மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். பல் துலக்குதல், இதையும் செய்தார்கள். ஐந்தாவது, தலையை நன்றாக வாறுதல், தலையை சீவி தலைமுடியை வாரி நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இதையும் செய்தார்கள். ஆறாவது விஷயம் என்ன? நகங்களை வெட்டுதல். நகங்களை வெட்டி, சில பேர் பாருங்க நகத்தை வளர்த்து சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி நகத்தை நீட்டமாக வளர்த்துருப்பாங்க. இது நாகரீகம் அப்படின்னு. இதான் நாகரீகம்? நகத்தை வளர்க்குறது நாகரீகமா? நகத்தை வெட்டி சுத்தமாக வைப்பதா நாகரீகம்? திருவரல நீட்டமா இருக்கும், கிழிக்கி வாயிருப்பது போல் நீட்டமாக வச்சிருப்பாங்க. கேட்டா எதையும் சுரண்ட, எதையும் கிள்ள, என்ன இது? நகத்தை வளர்த்து வைத்திருப்பார்கள். இது நாகரீகமா? நீங்க பாருங்க, நாகரீகம் என்று அநாகரிகத்தை செய்வதை பார்க்கிறோம். பெண்கள் செய்யக்கூடிய சில செயலை பாருங்க. பெண்கள் காலையில் செய்வாங்க, இந்த வளையல் போடுவாங்க. ஆம்பளை பையங்க, முஸ்லீம் பையன் கூட கம்மல்
கடுக்காம கொடுக்கிறது, இங்க ஒன்று குத்திக்கிறது, இங்க ஒன்று குத்துறது, இங்க ஒன்று குத்துறது. எவ்வளவு மோசமானது தெரியுமா? கழுத்துல சங்கிலி செயின் போடுறது கழுத்துல. இது யாரு போடுவாங்க? பெண்களுக்கு கழுத்துல போடலாம். ஆம்பளை பையங்க, முஸ்லீம் பையங்க, முஸ்லீம் பெயர் தாங்கிகள் கழுத்துல சங்கிலியை போட்டுக்கிட்டு ஆடு மாடு தான் போடுது இல்லையா? ஆட்டுக்கு தான் போடுறாங்க. இன்னைக்கு காலையில் ரோட்ல போகும்போது சின்ன ஆட்டுக்குட்டி அதுக்கு சங்கிலி கிடக்கு. அவ இந்த மாதிரி பெண்கள் அணிவிக்கக்கூடிய பொருள்களை, பெண்கள் போடக்கூடிய வளையங்களை, கம்மலை ஆண்களும் போட்டு நடப்பது நாகரீகம் என்று நினைக்கிறார்கள். இது அநாகரீகம். நம்ம முஸ்லீம் பையங்க போடுவதை பார்க்கிறோம், கடுக்காம போடுவது கம்மல் மாதிரி. அது இங்க இருந்து இதுவரைக்கும் இது நாகரீகமா? இது அநாகரிகமான செயல். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலக மக்களுக்கு ஒரு 10 விதமான நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க. அப்ப அல்லாஹ் சொன்னார், 4வது 5வது 6வது நகங்களை வெட்டுதல், 6வது நகங்களை வெட்டுதல், அதையும் செய்தார்கள். 7வது என்ன? மர்ம உறுப்பை சுற்றி இருக்கிற ரோமங்களை அகற்றுதல், மர்ம உறுப்பை சுற்றி இருக்கிற ரோமங்களை அதை அகற்றுதல், இதையும் செய்து முடித்தார்கள். 40 நாளைக்கு ஒரு தடவை அந்த ரோமத்தை அகற்றி ஆக வேண்டும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 7வது விஷயம். 8வது விஷயம் என்ன? அக்குள் முடியை அகற்றுதல், அக்குள் முடியை அகற்றுதல் இப்ராஹிம் செய்வீராக, அதையும் செய்து முடித்தார்கள். 9வது இயற்கை கடலை மலம் ஜலம் கழித்த இடத்தை தண்ணீரால் கழுவி சுத்தப்படுத்துதல், மலம் ஜலம் கழித்த இடத்தை தண்ணீரால் கழுவி சுத்தப்படுத்துதல், இதையும் அவர்கள் செய்து இந்த நாகரிகத்தையும் உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 10வது அவர்கள் உலக மக்களுக்கு கற்றுத்தந்த விஷயம் ஹத்னா செய்தல், சுன்னத்து பண்ணுதல். இது செய்வீராக என்று அல்லாஹ் சொன்னான். இந்த 10வது விஷயம் ஹத்னா, இதையும் செய்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துமொத்த ஏகோபித்து கூறுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் ஏகோபித்த ஒரு கருத்தை சொல்கிறார்கள். உலகத்தில் முதலாக ஹத்னா செய்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். உலகத்தில் முதலில் ஹத்னா செய்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் சொல்லியுள்ளார்கள். அதற்கு முன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் என்ற ஒரு வரலாறும் உண்டு. ஆதம் நபி, அதுக்கு முன்னால் வாழ்ந்த சில நபிமார்கள் எல்லாம் ஹத்னா செய்யப்பட்டு உலகத்தில் பிறந்தார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். ஆனால் உலகத்தில் முதலில் ஹத்னா செய்தவர் அது ஆதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதுவும் தானே ஹத்னா செய்தார்கள், தனக்குத்தானே ஹத்னா செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதிலும் இன்னொரு விஷயம் எப்ப தெரியுமா? 80 வயசு தனக்குத்தானே அவர் ஹத்னா செய்யும் போது, சுண்டத்து பண்ணும்போது 80 வயசு, 80 வயசில் ஹத்னா செய்தார்கள் என்ற ஒரு வரலாறையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமா? எப்போ? ஒரு நாள் ஒரு காட்டின் வழியாக செய்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஒரு காட்டின் வழியாக செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே ஹத்னா செய்வீராக என்று. அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே ஹத்னா செய்வீராக என்று அல்லாஹ் சொன்னான். அங்கும் இங்கும் தேடி பார்க்கிறார்கள், எந்த கருவியும் இல்லை, ஹத்னா செய்யக்கூடிய எந்த ஒரு கருவியும் கத்தியும் எதுவும் இல்லை. தன்னுடைய கையில் இருந்த கோடாரியை கொண்டு ஹத்னா செய்தார்கள், கையில் இருந்த கோடாரியை கொண்டு ஹத்னா செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் கேட்டான், இப்ராஹிமே தம்முடைய கையில் வைத்திருந்த கோடாரியை கொண்டு ஹத்னா செய்து தேவையில்லாத சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டீரே, கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதா? எதை கொண்டு ஹத்னா செய்வது என்று என்னுடைய கட்டளை வருகிற வரைக்கும் நீ பொறுத்திருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்டானாம். என்று அல்லாஹ் கேட்டான், கையில் வைத்திருந்த கோடாரியை கொண்டு தமக்கு தாமே ஹத்னா செய்து தேவையில்லாத சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டீரே, எந்த ஆயுதத்தை கொண்டு எந்த கருவியை கொண்டு ஹத்னா செய்வது என்ற உத்தரவை நீர் எதிர்பார்த்து பொறுத்திருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உன் கட்டளை வந்துவிட்டால், உன் கட்டளை வந்துவிட்டால் அதை உடனே செயல்படுத்தும் வழியைத்தான் நான் தேடுவதை தவிர அதில் சலுகையை நான் எதிர்பார்ப்பது ஒரு அடிமைக்கு அழகல்ல. பாருங்க, அழகான வார்த்தை. உன் கட்டளை வந்துவிட்டால் அதை உடனே செய்ய வேண்டும், அதுதான் ஒரு அடிமைக்கு அழகு. அதில் சலுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது ஒரு அடிமைக்கு அழகல்ல யா அல்லாஹ். எனவேதான் உன் உத்தரவு வந்தவுடன் நான் உனக்கு அடிமை, நீ எதை செய்தால் சொன்னாலும் நான் உடனே செய்து முடிப்பேன் என்று உணர்த்தும் விதமாக உடைய கையில் இருந்த கோடாரியை கொண்டு எனக்கு நான் ஹத்னா செய்து கொண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வரலாறு வார்த்தையை முஸ்லிமுடைய விரிவுரையில் நாம் பார்க்க முடிகிறது. முஸ்லிம் கித்தாபுடைய விரிவுரையில் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப எவ்வளவு ஒரு தியாகம்,
அல்லாஹ் எதை சொன்னாலும் உடனே செய்ய முடிக்கக்கூடிய மிகப்பெரிய தியாகத்தை செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவேதான் வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அல்லாஹ் உச்ச நண்பராக ஆக்கி கொண்டான். உலக மக்களுக்கெல்லாம் இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, நீர் உலக மக்களுக்கெல்லாம் தலைவர் என்று அல்லாஹ் சொன்னான். இது போன்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்து, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை தவிர்த்து நடந்து உலகத்தில் சில தியாகங்களை நாம் செய்தால்தான் மறுமையில் சுருக்கத்தை அடைய முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹும் ஜன்னah. மூமின்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு பகரமாக உயிர்களையும் பொருள்களையும் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தியாகம் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. உலக வாழ்க்கையில் நாம் தியாகம் செய்வோம் அல்லாஹ்விற்காக வேண்டி, மறுமையில் சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய எல்லா அமலையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தியாகத்தையும் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஹஜ் பெருநாள் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை. அந்த பொதுவாகவே பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய சில வழிமுறைகள், சுன்னத்தான காரியங்கள் உண்டு. நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் 30 நாள் நாம் நோன்பு இருப்பதனால் நன்றாக சாப்பிட்டு விட்டு, பொதுவாக ஏதாவது உணவை சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு வருவது சுன்னத். வரும்போது ஒரு வழி, போகும்போது ஒரு வழி பெருநாள் தொழுகைக்கு. ஆனால் ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் எதையும் உண்ணாமல் பருகாமல் தொழுகைக்கு வந்துவிட்டு வரும்போது ஒரு வழியில் வர வேண்டும், போகும்போது இன்னொரு பாதையில் போக வேண்டும். வரும்போது தக்பீர் சொல்லி வர வேண்டும், போகும்போது அதே போன்று செல்ல வேண்டும். அதற்கு பிறகு குர்பானி இறைச்சியை முதலாக உண்ணுவதும் சுன்னத். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெருநாள் அன்று குர்பானி கொடுத்த அன்று நீங்கள் உண்ணும் முதல் உணவாக குர்பானுடைய இறைச்சியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் எதையும் உண்ணாமல் எதையும் பருகாமல் நாம் தொழுகைக்கு வர வேண்டும். அதற்கு பிறகு உண்ணுதல், பிறகு பருகுதல் இருக்க வேண்டும். வரும்போது தக்பீர் சொல்லிய வண்ணம் வர வேண்டும். வரும்போது ஒரு பாதை, போகும்போது ஒரு பாதை, இவையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பெருநாளுடைய எல்லா விதமான நன்மையும் அடைந்து மறுமையில் சுரக்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.